ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம MySQLோட டே 1 லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிப்போம். அதில் MySQL ஆன் பண்ணிடுவோம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம எந்த ட்ரைவில் எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ரைவ்க்குள்ளே எக்ஸாம் ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் ரன் பண்ணணும். ஸோ நான் என்னோடய டி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்டு சி ட்ரைவில் ஓப்பன் ஆகிருக்கு. நான் டி ட்ரைவுக்கு என்னோடய ட்ரைவை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே MySQL ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளேயும் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு இப்போ அந்த பின்னுக்குள்ளே போன பிறகு தான் இப்போ யூசர் நேம் கொடுக்கணும். இப்போ இதில் MySQL கொடுத்துட்டு யூசர் நேம் ரூட்டுன்னு கொடுப்போம். இப்போ இதில் பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு சும்மா நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே வந்துடும். என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதில் MariaDB எந்த டேட்டா பேஸுனே செலக்ட் ஆகலை. ஸோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ டேட்டா பேஸஸ்னு கொடுப்போம் கமெண்ட்டு. அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற டேட்டா பேஸஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட் டேட்டா பேஸஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு புதுசாக நம்மளுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ க்ரியேட் டேட்டா பேஸ் கொரி கொடுத்தோம்னா அதுக்கு நேமு டெஸ்ட் டிபின்னு நான் கொடுக்குறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா டேட்டா பேஸஸையும் திரும்ப ஷோ பண்ணி காமிச்சோம்னா க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். டெஸ்ட் டிபி டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 டேட்டா பேஸ் காட்டுது. இதில் நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் கமாண்ட் கொடுத்துட்டு அதில் என்னோடய டேட்டா பேஸோட நேம் டெஸ்ட் டிபிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ அந்த டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இந்த இடத்துல என்னோடய டேட்டா பேஸ் நேம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அந்த இதுக்குள்ளே எதுவும் இல்லை, அந்த டேட்டா பேஸ் எம்டியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம்.